Rama saves his wealth. தெனாலிராமன் தன் சொத்தை காப்பாற்றிய கதை. There was a time in Vijayanagar when many thefts were taking place. விஜயநகரத்தில் ஒரு வாட்டி பல திருட்டுகள் நடந்துக்கிட்டே இருந்தது. Many rich people were robbed at night. பணக்காரங்க வீட்டிலலாம் திருட்டு போய்கிட்டே இருந்தது இரவு நேரத்தில். All the people were losing their sleep. எல்லா மக்களுக்கும் தூக்கமே இல்லை. The king Krishnadevaraya was very worried. ராஜாவுக்கு என்னடா இப்படி திருட்டு நடக்குதுன்னு ரொம்ப வருத்தமாக போச்சு. He ordered soldiers to patrol different parts of the town all night. அவர் காவலாளிங்க கிட்ட இரவு நேரத்தில் ரோந்து போக சொன்னார். Tenali Rama was worried because everyone knew that he got rich gifts from the king. அவனுக்கு ஒவ்வொரு வருத்தம்னா இவன் தெனாலிராமனுக்கு இன்னொரு வருத்தம். அவன் நிறைய ராஜா கிட்ட நிறைய விலை மதிப்பில்லாத பொருட்களை வாங்கியிருக்கான். அது எல்லாத்துக்கும் தெரியும். அது திருட்டு போயிருமான்ட்டு இவன் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான். Over the past months he had become very rich. கடந்த சில மாதங்களாக தான் அவன் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். One evening he was strolling in his garden enjoying the breeze and the fragrance from the flowers. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் தெனாலிராமன் அவனோட தோட்டத்தில் தென்றல் காற்றோட இனிமையையும் பூக்களின் நறுமணத்தையும் ரசித்து நடந்துட்டு இருந்தான். Suddenly he spotted two mysterious figures hiding behind the mango tree near the garden wall. திடீர்னு அவன் ஒரு 2 மர்மமான உருவங்களை அவனோட மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தான். They looked like thieves. அவங்க பார்க்கறதுக்கு திருடங்க மாதிரியே இருந்தாங்க. Rama got scared. தெனாலிராமனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. But he did not want the thieves to know that he had seen them. ஆனால் இவன் அந்த திருடங்களை பார்த்த மாதிரி காட்டிக்கல. He walked towards his house slowly. உடனே அவன் மெதுவாக எப்பயும் போல அவன் வீட்டு பக்கம் நடந்து போனான். Laita, he called out to his wife. லலிதா அப்படின்னு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டான். A plan was taking place in his mind. அவன் மூளைக்குள்ள ஒரு திட்டம் உருவாக்கிட்டே இருந்துச்சு. Yes, Swami, replied his wife as she came out of the house. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து வெளில வரான். He slowly walked closer to the mango tree so that the thieves could hear him. அவன் பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அந்த மாங்காய் மரத்து பக்கத்தில் போகிறான். அவன் பேசுறது அந்த திருடங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு. I am worried about the thefts that are taking place in the town, said Rama loudly. எனக்கு நம்ம ஊரில் நடக்கிற திருட்டெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராமா சத்தமாக சொல்கிறான். Everybody in the town knows that we receive rich gifts from the king. I am worried. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ராஜா கிட்ட நல்லா விலை மதிப்பில்லாத பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அதுதான் திருட்டு போயிருமான்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறான். What can we do to keep them safe? She asked. சரி, அதை நான் பாதுகாத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கேட்குறான். Look, we will put all our valuables and the jewelry into a sack and throw it into the well in the garden, said Rama. சரி, நம்ம கிட்ட இருக்க விலை மதிப்பில்லாத பொருள்லாம் எடுத்து ஒரு கோணிப்பையில போட்டு நம்ம கிணத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ராமா சொல்கிறான். No one will think of looking there. It is a good hiding place. எவனும் அங்கே இருக்குன்னு சொல்லி நினைக்கவே மாட்டான். இதுதான் நல்ல பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி ராமா சொல்கிறான். They quickly went into the house. உடனே அவங்க கூடுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. Once they were inside the house, Rama turned to his wife and said, I saw two strange men hiding behind the mango tree. They looked like thieves. வீட்டுக்குள்ளே போனோடனே அவன் பொண்டாட்டிக்கிட்ட ராமா, நாங்கள் மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் 2 மர்மமான உருவங்களை பார்த்தேன். அவங்க பக்கத்துக்கு திருடங்க மாதிரியே இருந்தாங்க அப்படிங்கிறான். Oh, explained his wife. நிஜமாலுமா அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி கேட்குறா. Don't worry, assured Rama. சரி, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமா சொன்னான். Quickly put some old unwanted things into your sack. நம்ம வீட்டில் இருக்க ஓட்ட வடசெல்லாம் ஒரு கோணி பையில போட்டு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். They dumped a lot of things into a sack, dragged the heavy sack to the well and dropped it with a great splash. வீட்டில் இருக்க குப்பை கூடலாம் போட்டு நல்லா தூர்த்து விட்டு இழுத்துட்டு போய் அவன் கிணத்துல கொண்டு போட்டான். After Rama and his wife went to bed, the two thieves came out of their hiding place. உடனே அந்த கிணத்துல அந்த மூட்டையை போட்டுட்டு ராமாவும் அவனோட பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த 2 திருடங்களும் வெளில வராங்க. They walked to the well and peeped in.
அவங்க அந்த கிணத்து பக்கத்தில் போய் உள்ள எட்டி பார்க்குறாங்க. Look, said one thief the other. It is summer and there is no much water in the well. We can draw the water out and then climb down and pick up the sack safely. சரி, இது வெயில் காலம் தான், கிணத்துல அதிகமாக தண்ணி இருக்காது. நாம் தண்ணியெல்லாம் யாராச்சும் ஊற்றிட்டு அதில் உள்ள இருக்க அந்த கோணிப்பையை பத்திரமா எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு திருடன் இன்னொருத்தன் சொல்கிறான். Both the thieves started to draw out the water. ரெண்டு பேரும் தண்ணி எடுத்து வெளில இறக்கி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. Rama had dug lot of channels from the well to different parts of the garden so that watering the plants would be easy. தெனாலிராமன் வந்து அவன் கிணத்துக்கிட்ட இருந்து எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி பாத்தி கட்டி வச்சிருந்தான். அதனால் தண்ணி ஈஸியாக செடிக்கு பார்த்து இறச்சி ஊற்றிடும். The thieves kept drawing water out of the well. அந்த திருடங்களும் தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. Just before dawn, Rama along with some soldiers crept up to the thieves. வெடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தெனாலிராமன் சில காவலாளிகளை கூப்பிட்டு வந்து அந்த திருடங்க பக்கத்தில் நிற்கிறான். Thank you for watering my garden, dear friends. You saved me the trouble, said Rama loudly. நண்பர்களே, எனக்கு இருந்த தோட்டத்துக்கு நான் தண்ணி பாய்ச்சுற தொல்லையிலேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறான். The soldiers arrested the two thieves and took them to the king. அந்த இரண்டு திருடர்களையும் காவலாளிகள் கைது பண்ணி ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. On hearing how Rama had tricked the thieves into watering his garden and had safeguarded his valuables, the king rewarded Rama with a bag of gold coins for his intelligence. தெனாலிராமன் எப்படி அவனோட தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினதும் அவனோட சொத்துக்களை காப்பாற்றினதையும் கேட்ட ராஜா அவனுக்கு ஒரு பையனுடைய தங்க காசுன்னு தந்தார். And another 100 coins for helping in catching the two thieves who had committed many thefts in the kingdom. அப்புறம் அவனோட ரொம்ப நாளாக நாட்டுக்கே பிடிபடாமல் டெபிட் கொடுத்துட்டு இருந்த ரெண்டு திருடங்களை பிடிச்சதுக்காக இன்னொரு 100 பொற்காசுகள் தந்தார். தேங்க்யூ.